உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக என்ன வருமா? வெட்கப்பட்ட இடம், அவமானப்பட்ட இடம். இந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் நம்மை தலை நிமிர பண்ண உண்மை உள்ளவராயிருக்கு. அல்லேலூயா. எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டீங்க? நான்லாம் அங்க நிக்கவே எனக்கு தகுதி இல்லை, நான்லாம் அங்க போகவே எனக்கு தகுதி இல்லை, எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்கறாங்க, எல்லாரும் என் குடும்பத்தை ஒரு மாதிரி பார்க்கறாங்க, பணம் இருந்தாதான் என்னை மதிக்கிறாங்க, இல்ல என்னை இந்த குடும்பத்தில் இந்த விஷயத்தினால அவங்க என்னை மதிக்கல. வெட்கம், அவமானம், தோல்வி, சுய பரிதாபம். சுய பரிதாபம்னா உங்களை நினைச்சே நீங்களே பரிதாபப்பட்டுக்கிறீங்க. கண்ணாடியில் உங்க பார்ப்பீங்க, நீலாம் ஏன் பிறந்த அப்படின்னு கேட்பீங்க. நீலாம் பிறந்ததுக்கு பிறக்காமல் இருக்கலாம், நம்ம பிள்ளை பெற்றிருக்காம இருக்கலாம், நம்ம திருமணமானதுக்கு ஆகாம இருக்கலாம். உலகத்துல அவன் என்னிடமோ செய்யறான், நான் என்னத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையே வேஸ்ட், நான் வேஸ்ட். வெளியில ஒரு மரியாதை இல்லை. நான் ஆண்டவரே என்னை நீங்க உயர்த்தி பெரிய ஆளா கோடீஸ்வரனா மாத்தணுமா கேட்கிறேன். எனக்கு ஏதோ அன்றன்றைக்குள்ள வருமானத்தை தந்து என் கடன் இல்லாம வாழ்க்கை வாழதானே நான் கேட்கிறேன். 4 பேருக்கு முன்னாடி மதிப்பா இருக்கதானே நான் கேட்கிறேன். கடன் வாங்காம கேவலப்படாம ஒரு வாழ்க்கை எனக்கு வேணுமே. நான் வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறேனே அப்படின்னு நம்ம அப்படிப்பட்ட வெட்கமும் லட்சையும் அவமானமும் நிறைந்த ஒரு சூழ்நிலை நம்முடைய குடும்பங்களில் இருந்தாலும் அதுவும் ஒரு சிறையிருப்பு. என் ஆண்டவர் சொல்கிறார், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான லட்சைக்கு பதிலாக அவர்கள் பாகத்திலே அவர்களை நான் சந்தோஷப்பட வைப்பேன். அவங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நான் தருவேன் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை யாரும் பறிக்க முடியாது. சகோதரனே, நீ பண்ணுகிற உழைப்பு, நீ வாழ்கிற வாழ்க்கை, நீ ஆண்டவருக்காக வாழ்கிற உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை, நீ ஜெபிக்கிற ஒரு ஜெபம், நீ ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறது ஒரு நாளும் வீணாகாது. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஆண்டவர் உன் வெட்கத்தையும் லட்சையும் மாற்றுவார், இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தருவார். உன் பாகத்திலே நீ சந்தோஷமாக இருப்பார்.